ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு யோகா மணி லைஃப் ஸ்டைலுங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்திக்காக நாங்கள் பாரிஸ் தாங்க போயிருந்தோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ரேட்டு கம்மியாக இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் பாரிஸ் போயிருந்தோம். ஈவினிங் போல் கிளம்பி ட்ரெயினில் தான் போனோம். ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சிந்தாதிரிப்பேட்டை வரையே தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் பஸ்ஸில் மாறி வந்தோங்க. பாரிஸ் ஈவினிங் நல்ல கூட்டமாகவே இருந்ததுங்க. ஏன் அப்படின்னா கிருஷ்ண ஜெயந்திக்காக நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ண வந்துடுறாங்க. ஏன்னா அங்கே கொஞ்சம் எல்லாமே ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ணர் செட்டு, ராதை செட்டு, ஃப்ரூட்ஸு, அப்புறம் வெஜிடபிள்ஸு, பூ இதெல்லாமே ரேட் ரொம்பவே கம்மியாக இருந்தது. தோரணம் கூட நல்லா கம்மியாக தாங்க இருந்தது. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் நைட்டு போல் வீட்டுக்கு வந்துவிட்டோங்க. அதுக்கப்புறம் மறுநாள் ஈவினிங் பூஜை பண்ணோங்க. நாங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் இறந்துருக்காங்க 3வது மாதம். அதனால தான் நாங்கள் இலைலாம் போடாமல் தட்டிலேயே சிம்பிளாக குழந்தைங்க ரொம்ப ஆசைப்பட்டதுனால நாங்கள் ரொம்ப சிம்பிளாக தட்டிலே வச்சு சாமி கும்பிட்டுட்டோம். அதுக்கப்புறமேட்டுக்காக இது பசங்களுக்கு இந்த கிருஷ்ணர் ராதை வேஷம் போட்டிருந்தா நாங்கள் செட்டெல்லாம் வாங்கலை. போன வருஷம் வாங்கினது தான் அப்படியே இந்த வருஷம் போட்டு விட்டோம். ஏன்னா அடுத்த வருஷம் நம்ம இதுவாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் போல் பசங்களுக்கு மேக்கப்லாம் பண்ணி ஃபோட்டோலாம் எடுத்தோம். கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்தாங்க பசங்க. நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ராதையெல்லாம் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஒரே அமக்கலமாகவே இருந்தது அன்றைக்கி வீடு. அப்புறம் கிருஷ்ணரும் நல்லா லூட்டி அடிச்சிட்டு இருந்தாருங்க. ஃபோட்டோவுக்கு நில்லு அப்படின்னு ஒரு ஃபோட்டோ கூட ஒழுங்காகவே போஸே தரலைங்க. ஆடுறது, ஓடுறது, கையை தூக்குறது, இடுப்பை வளைக்கிறது, தலையாடுறதுன்னு அப்படியே ஒவ்வொரு ஃபோட்டோ நீங்களே பார்த்தாலே உங்களுக்கே நல்லா காமெடியாகவே தெரியுங்க. ஸ்மைல் பண்ணுடா அப்படின்னு கேட்டால் சவுண்டு வரா மாதிரி சிரிக்கிறாங்க. ஃபோட்டோவில் சவுண்டெல்லாம் கேட்காது சொல்லிட்டு ஒரே ஃபன்னாகவே போச்சுங்க. அன்றைக்கி நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணீங்களான்றதை கமெண்ட்டை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டாடா, பாய்.